நேற்று கூட ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சுப்பா. குப்பைமேனி செடி, குப்பைமேனியில் நாங்கள் சோப்பு தயாரிக்கிறோம், குப்பைமேனி பவுடர் தயாரிக்கிறோம். குப்பைமேனி பொடி குப்பையில் கிடைக்கிறது, வெளியில் கீழே எல்லாம் எல்லா இடத்துலையும் கிடக்குது, இதை நீங்கள் காசாக்குறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் குப்பைமேனி தனியாக நாங்கள் இதுக்காக செடி போட்டு வளர்க்குறோம் அந்த சைடில். அப்படி இருக்கும்போது அதில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, அது எவ்வளோ நல்லதுன்னு எனக்கு தெரியுது. அதை நான் யோசிக்கிறேன், அதை நான் காசாக்குறேன். அது அவங்க அதை ஏன் யோசிக்கலை? இப்போ நான் இது பண்ணுறது எதையுமே நானாகவே எதுவும் பண்ணலை. நான் இந்த மாதிரி பண்ணுறேன், இதில் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் இதையும் பயன்படுத்துங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அவங்க செய்கிறது இல்லை, விமர்சனத்தை மட்டுமே பேசிட்டு உட்காந்துருக்காங்க. நான் எந்த விமர்சனத்துக்குமே பதிலே சொல்ல மாட்டேன். இந்த பிரண்டை செடியெல்லாம் எவ்வளோ காசு தெரியுமாப்பா? அவ்வளோ காசு. நாங்கள் வாடகைக்கு எடுத்து நாங்கள் இதை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது வெறும் இடம், இதை நாங்கள் இந்த அளவுக்கு உருவாக்கி எனக்கு தேவையானதை நம்ம அவசரத்துக்கு போய் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ நான் முருங்கைக்கீரை பொடி தயாரிக்கணும். முருங்கைக்கீரை இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனோடு தான் கொடுப்பாங்க, 20 ரூபாய்க்கு. இப்போ எனக்கு வேணும்னா அந்த இவ்வளோ இருக்குல்ல, நாங்கள் ஒரே நாளில் ஒடிச்சு நாங்கள் பண்ணிடுவோம்ல. அப்படி தான் ஒன்று என்னோட தேவைகளை தேடி அவங்களுக்கு செய்ய முடியல. விமர்சனத்தை மட்டும் சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்குது, இன்னுமே வந்துட்டு தான் இருக்குது. நிறைய விமர்சனங்கள் வரும். ஏன்னா இப்போ நம்ம வளர்ந்துட்டோன்றதுக்காக வேண்டி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்கக்கூடாது. அதனால் வேண்டி நான் வளர்ந்ததே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கணும்ன்றது தான் விஷயமே. செம பதில் தான் இது. இப்போ இது மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை, மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் நல்ல வாசனை. இது முழுக்க விளக்கெண்ணெயிலே செய்யறது. மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம்லாம் போட்டு தாளிப்பு வடகம் நல்ல வாசமா இருக்கு. இப்பெல்லாம் இது செய்யறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை. பட் நீங்க வீட்டுல செய்யற மாதிரியே செஞ்சு தந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செய்ய ஆரம்பிச்சு நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சு நிறைய தாளிப்படகம் எல்லாரும் செய்யறாங்க. இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு. ஓ, இந்த அங்க இருக்கே அதுவா? ஓகே ஓகே. அதை நல்லா இதே மாதிரி நல்லா பதப்படுத்தி அப்புறம் இதை சூப் மிக்ஸா ரெடி பண்றோம். இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். பாருங்க, தாளிப்பு வடகம். இதை எடுத்து போட்டு குழம்புல தாளிச்சு போடுவாங்க. சாம்பாருக்கே சில பேர் தாளிப்பாங்க, காரக்குழம்புக்குலாம் தாளிப்பாங்க, அதாவது புளி குழம்புங்குவாங்க, கீரை குழம்பு, எல்லாத்துக்குமே கீரை எல்லாத்துக்குமே சூப்பரா துவையில இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வாசமா இருக்கு. 1 வருஷம் வரைக்கும் வீணா போகாது. இது எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்க்கா? இந்த மாதிரி ஒரு கிழங்கு இருக்கு, இது மாதிரி ஒண்ணு இருக்குன்னே எங்களுக்கு எல்லாம் தெரியாது. எனக்கும் தெரியாதுதான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு சகோதரி வெளிநாட்டுல இருந்து எனக்கு இந்த மாதிரி முடவாட்டுக்கால கிழங்குன்னு ஒண்ணு இருக்குப்பா, எனக்கு வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிழங்கோட விலை 500 ரூபா. எது? ஆமா, 1 கிலோ 500 ரூபாயா? 500 ரூபா கொடுத்து வாங்கினவங்க 500 ரூபா கொடுத்து நான் உங்களுக்கு வேற இடத்துல வாங்கி அனுப்பிச்சு விட்டேன். அவங்க அதை கொரியர் சார்ஜே 700-800 ரூபா கொடுத்து வாங்கினாங்க. அப்ப அதுல இவ்வளவு விஷயம் என்ன இருக்கு? இதையே இவ்வளவு 500 ரூபா கொடுத்து இதை வாங்குறாங்க, அப்புறம் கொரியர் சார்ஜ் வேற இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க. இது என்ன இருக்குன்னு இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா இதை நாங்க தயாரிக்க ஆரம்பிச்சோம். நல்ல ரிசல்ட். இது ஜனங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஃபுல்லா அவங்க கருவேப்பிலை தான் அஞ்சிட்டு இருப்பாங்க. மசாலாக்கு எல்லாம் கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடி.